இப்படி ஒரு படம் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லும்போது உங்களுக்கு சில நெருக்கடிகள்லாம் வந்ததா? ஏன்னா வந்துட்டு எடுக்கும்போதும் சரி, படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமும் சரி, ஏதாவது நெருக்கடி? எதுவுமே இல்லை. எனக்கு சொல்லப்போனால் இப்போ படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி ரொம்ப அன்பாக பேசுகிறாங்க. எனக்கு இது வந்து சென்சாரில் இருக்கும்போதுமே, சென்சார் போகும்போதே நான் எப்படி சென்சார் கொடுத்தாங்கலாம் என்ன கேட்டாங்க. பட் ஆனால் சென்சார் ஆஃபீஸில் வந்து அவ்வளோ அழகாக அவங்க இது பண்ணாங்க. எந்த இடத்துலையுமே அவங்க வந்து நம்மளை போட்டு இந்த சீன் இங்கே இருக்கக்கூடாது, இங்கே அதெல்லாம் எதுவுமே சொல்ல. அவங்க ரொம்ப படத்தை பார்த்தாங்க, பிடிச்சிருந்துச்சி. சில கெட்ட வார்த்தைகள் மட்டும் இருந்தது. அங்கே புழக்கத்தில் இருக்க வார்த்தைகள் இருக்கும்ல, அந்த வார்த்தைகளை மட்டும் நீங்கள் மியூட் பண்ணிக்கங்கன்னாங்க. ஸோ அது மட்டும் தான் எனக்கு இது பண்ணாங்க. மற்றபடி இந்த படத்தை வந்து அவங்க ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. ரொம்ப பார்த்து சந்தோஷமாக இருந்தது. நிறைய பேர் நல்ல ரிவ்யூ சொல்லியிருப்பாங்க, ரொம்ப குட் ரெஸ்பான்ஸ் வந்திருக்கும். பட் அதில் பர்டிகுலராக வந்துட்டு யாராவது இந்த சீன் நீங்கள் வச்சிருக்க கூடாது, ஏன் வச்சிங்க அப்படின்னு சில விஷயங்கள் ஏதாவது வந்துதா? இல்லை, எனக்கு அந்த மாதிரி யாரும் எதுவும் எல்லாருக்குமே வந்து என்னென்னா இது படம் வந்து நேர்த்தியாக இருக்குன்றாங்க. எல்லாமே ஷார்ப்பாக இருக்குன்றாங்க. ஸோ வந்து அதுவே இதுதான் இந்த சீனாக. ஏன்னா எப்போ வெற்றி சார் சொல்லுவார், நிறைய அவர் கண்ணுக்கு வந்து தப்பு தான் தெரியும். பார்க்கும்போதே அவர் கண்ணுக்கு தப்பு தான் தெரியும். ஏன்னா நம்ம தப்பாக பண்ணிடக்கூடாதுன்னு நினைப்பார். அதனால் அவர் பார்க்கும்போது அப்படி தான் பார்ப்பார். அவர் வந்து நல்லா இருக்குன்ட்டார். ஸோ இப்போ மற்ற எல்லாருக்குமே வந்து என்னன்னா ரொம்ப பர்ஃபெக்ஷனாக இருக்குன்றாங்க. அது பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான்.